ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் நம்ம விஜய் இருக்காரு. விஜய் காவேரி அவங்க மாமியாரோட வெளியில் உட்காந்து என்ன ஒரு அரட்டைங்கிற அடேங்கப்பா விழுந்து விழுந்து கவனிக்கிறது தான் இப்படி இருக்குன்னா சிரிப்பு சத்தம் வேறு லெவலில் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தவங்களுக்கு வயிறு எரியுது கண்ணில் தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. காவேரி அதை டப்புன்னு கேட்சப் பண்ணிக்கிட்டாங்க. யாரா அதுன்னு சொல்லி எட்டி பார்த்தா நம்ம கங்காங்க, வேற யார் வயிறு எரிவா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. குமரனை மட்டும் சேர்த்துக்கலேன்னு கவனில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் குமரனையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஜாலியாக. உடனே எல்லாரும் கூட்டு சேர்ந்த உடனே யாரை கலாய்க்கிறாங்க, ஐயோ மூஞ்சூருன்னு, அதாவது மூஞ்சுருன்னு சொல்கிறது நம்ம கங்காவை தாங்க சொல்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் மூஞ்சி தூக்கிறதுக்கு தான் மூஞ்சுருன்னு பேர். இந்த பொண்ணு எது என்ன பண்ணுது, இந்த பொண்ணோட பட்ட பேரை சொல்கிறாங்களாமா, எலின்னு சொல்லிட்டாங்க. உடனே அப்படியே எலி தான் அப்பப்போ எட்டி பார்க்கும். அந்த மாதிரி இவ சொந்தக்காரங்க வந்தால் எப்பயாவது தான் எட்டி பார்ப்பான்னு சொல்கிறாங்க. இவங்க கலாய்க்கிறது தாங்க முடியாமல் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டாங்க. இதை பார்த்தோன்னே காவேரிக்கு ஏதோ ஒன்று புரியுதுங்க. அக்கா போகிற போக்கு சரியில்லைன்னு மட்டும் புரிஞ்சிருச்சுங்க. உடனே மறுநாள் காலையில் விடுகிறாங்க. குமரன் வந்து நம்ம விஜய்கிட்டே பேசிகிட்டு இருக்கதை பார்த்தோன்னே இவங்களுக்கு பொசசிவ் பொங்கு தான். ஒரு பையன்கிட்ட தான்மா பேசுகிறான், பொண்ணுக்கிட்ட பேசின மாதிரி இல்லை, இந்த அளவுக்கு பார்க்குற யாடியே சக்காலத்தி அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கு. சரி, இங்கே எந்த கூத்து நடந்தாலும் எங்கே போகிறாங்க, எதுக்கு விஜய் கூட்டு போகிறாரு, எதுக்கு மாமா விஜய் கூட போகிறாங்க, ஊருப்பட்ட கேள்வி கேட்காத பைத்தியமாயிடுவேன்னு சொல்லிட்டாங்க. அங்கே ஒரு பக்கம் அதாவது யார் பசுபதியோட பையன் என்ட்ரிங்க. உடனே நியூ கேரக்டர் என்ட்ரி ஆச்சு, வச்சு செய்ய வேண்டாமான்னு சொல்லிட்டு நிவின் விஜய் குமரன் எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க போல. வா பக்கமான்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கட்டி போட்டு இவங்க அடிக்கிற அலப்பறம் தாங்க முடியலடி. என்னடா பண்ணுறீங்க, என்ன எதுக்கடா இங்கே கூட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இவங்களோட ரியாக்ஷன். பசுபதிக்கு பையன் இருக்குங்கிறது இப்போதான் தெரிய வருது. நல்லா வருவீங்கடா, ஒரு வேலை கதை ஆரம்பத்தில் சொல்லியிருக்கலாம், அதை ஏன் இங்கே கொண்டு வரலாம், இந்த நியூ கேரக்டரை தரமாக வச்சு செய்ய வேணாமான்னு சொல்லிட்டு இவங்க ஆடுற ஆட்டத்தை பார்க்கணுமே, விஜய்க்கு இப்படி ஒரு ரூபம் இருக்குங்கிறது இப்போதான் தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இவர் ஆடின ஆட்டத்தை தாங்க முடியாம பல பேர் பைத்தியமாக சுத்த போகிறாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அங்கே ஒரு பக்கம் கங்கா மண்டை பிச்சுக்கிட்டு சுற்றுறாங்க. சரி, கேம் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கால் பண்ணுறாராமா. ஓகே